கொடுத்திருக்காங்க, திங்க் பிக். நம்மளோட எல்லா செயல்களுக்கு அடிப்படை பாத்தீங்கன்னா நம்மளோட சொல்லுக்கு அடிப்படை எண்ணங்கள் தான். எண்ணங்களை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். எண்ணங்களுக்கு அப்பால் ஒன்றுமே இல்லை, எண்ணிட இனிதே நடக்கும். ஒரு எண்ணத்தை மாத்தணும் அப்படின்னா வேற எதுனாலே முடியாதுங்க. ஒரு எண்ணத்துக்கு ஒரு எண்ணத்தையே காவலாகவே. உண்ணும் உடல் முழுவதும் பாயும், எண்ணும் எண்ணம் அண்டம் முழுவதும் பாயும். அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையோடைய சிற்பி நம்ம தான். நம்மளோட வாழ்க்கையின் சிற்பியே நம்மளோட எண்ணங்கள் தான். எண்ணங்கள் மூலம்தான் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப அழகா நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். சரி, நம்மளோட எண்ணங்கள் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில நிறைய எண்ணங்கள் இருக்குங்க. அது போயிட்டேதான் இருக்கு, நான் ஸ்டாப், நெவர் எண்டிங், ஓடிட்டே இருக்கும். ஆனா இந்த எண்ணங்கள்ல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? முக்கியமானது, அதுவும் இந்த கல்லூரி நாட்களில் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் எதுவா இருக்கும்? அடுத்தது நம்ம எதை நோக்கி போறோம்? அப்போ உங்களோட லட்சியத்து மேல உங்களுக்கு கோல்னு ஒண்ணு இருக்கும். அதன் மேலதான் உங்களுடைய எண்ணங்கள் அதிகமா இருக்கணும். இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. கொஞ்சம் எல்லாருமே ஆக்டிவா இருக்கலாங்க. ஏன்னா இது ஒரு இன்டராக்ஷன் செஷன் ஆகத்தான் போயிட்டு இருக்கும். சோ சாட் பாக்ஸ்ல ஆக்டிவா இருந்தால் ஓகே. நீங்க உங்களோட மைக் ஆன் பண்ணி எனக்கு ரிப்ளை கொடுத்தீங்கனால ரொம்ப நன்றிகள். அதனால கேட்கிற கேள்விகளுக்கு கொஞ்சம் இன்டராக்டிவா வாங்க. உங்களோட கோல் என்ன அப்படிங்கறத சாட் பாக்ஸ்லயும் மைக் ஆன் பண்ணியோ போடணும். உங்களோட கோல், வாட் இஸ் யுவர் கோல்? எதை நோக்கி உங்களோட வாழ்க்கை பயணிச்சிட்டு இருக்குது? எதை ஆகணும்னு நினைக்கிறீங்க? எதை நோக்கி போகணும் அப்படின்னு ஒரு வேட்கையோடு இருக்கீங்க? சாட் பாக்ஸ் ப்ளீஸ். உங்களோட மைக் ஆன் பண்ணி டிஸ்கஸ் பண்றதுனால ஃபைன். Anybody else? Okay, fine. Professor, fine. Next. இப்பதான் ஒருத்தர் மௌனம் உடைச்சிருக்காங்க. Please come forward. பெண்கள் எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப பேசணும், நல்லாவே பேசலாம். இப்போ உங்களுக்கான தருணம், உங்களோட சந்தர்ப்பம். உங்களது லட்சியத்தை நீங்க என்ன வாழ்க்கையில ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த கனவை நீங்க போட போறீங்க. So be happy to share. எங்கிட்ட அது பகிர்ந்துக்கிறதுக்கு சந்தோஷமா பகிர்ந்துக்கலாமே. ஓகே, சரிங்க. இப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கனவுகள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். எல்லாருமே அந்த கனவுகளை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம். அந்த கனவுகளை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பெருசா பாருங்க, ஒரு கற்பனையா பாருங்க, அதுக்குள்ளதான் நம்ம ஈஸியா போய் அதை அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். உலகத்தின் சிறந்த மனோதத்துவ நிபுணர் வில்லியம் ஜேம்ஸ், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சேர்ந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட வாழ்க்கையை அவர் எடுத்துக்காட்ட கொடுத்திருக்காரு. அவரோட லைஃபையே நமக்கு எடுத்துக்காட்டா கொடுத்திருக்காரு. அவர் ஒவ்வொரு தருணங்களையும் நான் கற்பனையில் வடிவமைச்சது, நான் பார்த்து ரசிச்ச விஷயத்தை தான் நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலயுமே அனுபவிச்சேன். அதனால ஒவ்வொருவருமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா உங்களோட கனவை ஒரு பிம்பமா உங்க கண் முன்னாடி அழகா ஒரு காட்சியா பார்க்கலாம். அது பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எண்ணத்திற்கு வலிமை கிடைக்க ஆரம்பிக்கும். வலிமை கிடைக்க பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும். நமக்கு டவுட்ஸ் எங்கேயுமே வராது. ஏன்னா எண்ணங்களா இருக்கிறத நீங்க கற்பனைகளா உங்களோட சிந்தனையின் மூலம் அதுக்கு மேலும் மேலும் வலியூட்டுறப்போ அது ரொம்ப அழகான ஒரு உருவமா உருவெடுக்க ஆரம்பிக்கும். அதனால அவருடைய புக்ல அவர் எழுதியிருக்க, ஒவ்வொரு இடத்துலயும் நான் அழகா அடுத்து நான் இதைதான் செய்யணும், இந்த விஷயத்தை நோக்கிதான் போகணும் அப்படின்னு நான் கற்பனை ஆழ்ந்து பண்ணுவேன். கற்பனைங்கிறது மேலோட்டமான கற்பனை இல்லை. எல்லாருமே நம்ம கற்பனை பண்றதுல கில்லாடியதான். ஆனா எதை கற்பனை பண்றோம், எப்படி கற்பனை பண்றோம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? நல்ல ஒரு திரைப்பட காட்சியா ரொம்ப அழகா நான் பெருசா பார்ப்பேன். என்ன நடக்குது, யார் இருக்காங்க, அந்த காட்சியை நான் முழுவதுமா பார்ப்பேன். கேட்கக்கூடிய குரல்கள், என்னுடைய குரல் முதல் கொண்டு எல்லாமே நான் ரொம்ப தெளிவா கேட்பேன். ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஆழ்ந்து நல்லா உள்வாங்குவேன் அப்படின்னு ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு படியையும் அவர் ரசிச்சு பார்த்திருக்காரு. 3 விஷயம் ரொம்ப முக்கியங்க. ஒண்ணு, நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள், படக்காட்சிகளா. 2வது, நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள், எல்லா விஷயத்தையும் ஆழ்ந்து கேட்கிறோம்.
ஆனா அதுக்கு வந்து உயிர் கொடுக்கறது பாத்தீங்கன்னா மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், உணர்வுகள். அந்த உணர்வுகளோட அதை நீங்க பாக்குறப்போ உங்களுடைய லட்சியம் நடந்துகிட்டே இருக்குது, ஒவ்வொரு நோக்கமா அதை நோக்கி போயிட்டே இருக்கிறீங்கிறப்போ அந்த காட்சியோடையும் சப்தத்தோடையும் உங்களோட உணர்வுகளையும் சேர்த்தி பாருங்க. அதற்கு உயிர் கிடைக்கும். எங்க உயிர் கிடைக்க ஆரம்பிக்குதோ அங்க நமக்கு வலிமை அதிகமா கிடைக்க ஆரம்பிக்குங்க. நமக்கு எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இது நம்மளால சாத்தியமா, இது முடியுமா, இது கற்பனை கெட்டாது அப்படிங்கறதெல்லாம் சில இடத்துல சந்தேகம் வர இருக்கும். ஆனா நீங்க ஆழ்ந்து இந்த காட்சியை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த சந்தேகம் வராதுன்னு தன் வாழ்க்கைய வில்லியம் ஜேம்ஸ் வந்து ஒரு எடுத்துக்காட்டா ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான கருத்து அவர் சொல்றது என்னன்னா, இன்று இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் யாராக இருந்தாலுமே அந்த வெற்றியாளர்கள் அவங்க வெற்றிக்கு காரணம் வந்து அவர்களது உழைப்பு, அறிவு, விடாமுயற்சி, ஆற்றல், இது மட்டும் கிடையாது. இதை தாண்டி அவர்கள் அவங்களோட ஒவ்வொரு படியையும் அகக்காட்சியை அவங்க கண்ணு முன்னாடி பார்த்து உணர்ந்து அனுபவித்து அதைத்தான் போயிருக்காங்க, அதை நோக்கிதான் போயிருக்காங்க. பொதுவாவே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னா அத பெண் எடுக்கணுங்கிறோம். சோ அது இது முன்னாடி இருக்காது, நான் ஒரு காட்சியா பாக்குறப்ப அது அழகா என்னால எடுக்க முடியும். அதே மாதிரிதான் நம்மளுடைய லட்சியங்களையும் நம்ம எதை நோக்கி போறோம், எதுவா ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம் முன்னாடி அழகா ஒரு கற்பனையா திரும்ப 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 பாத்துக்கிட்டே இருக்க சொல்றாங்க. பார்க்க படிய ஆரம்பிக்கும். ஆழ்மனதில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பதிய ஆரம்பிக்கும். ஆழ்மனதில் பதிஞ்ச விஷயங்களோடைய பிம்பம் தான் நான், அதோட பிரதிபலிப்பு தான் நான். நம்மளோட குணாதிசயங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நோக்கிங்க. ஒண்ணு வித்து பதிவா நாம ஹெரிடிட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிட்ட நேச்சர் ஒண்ணு. ரெண்டாவது நம்மளோட ஆழ் மனதுல எந்த எண்ணங்களை திரும்ப 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 நினைக்கிறோமோ அந்த எண்ணத்தை எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதோட அதோட பிம்பம் தான் பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா. அதனால எல்லா மைட்டி பவர் யார்கிட்ட இருக்குங்க, நம்மகிட்டதான் இருக்கு. அத 100% யாரு நம்பணுங்க, நம்ம நம்பணும். அதனால ரொம்ப அழகா தெளிவா அவங்க வந்து வெற்றியாளர்கள் அத்தனை பேருமே அவர்களது அடுத்தடுத்த படிகளை கனவு கண்டுதான் அதை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய உறுதித்தன்மையான கருத்து. அடுத்தது இதே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த மருத்துவ நிபுணர் வால்டர் ஸ்காட் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா மதங்களும் போதிப்பது ஒரே விஷயம் தாங்க. பைபிள் அழகா சொல்லியிருக்காங்க, ஒருத்தன் எதை திரும்ப 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 நினைக்கிறானோ அதுவாகவே அவன் மாறுகிறான். நம்ம தான் மதத்தை வச்சு பல கருத்து வேறுபாடுகள் நம்மளுக்குள்ள இருக்கு. ஆனா மதங்கள் அத்தனையும் போதிப்பது ஒரே விஷயத்தை, நல்ல எண்ணங்களா வைங்க, அந்த எண்ணத்தை திண்ணமாக்குவதற்குண்டான வழிகளை செய்யுங்கிறதுக்காகத்தான் இந்த பூஜை புனஸ்காரங்கள், இந்த விரத முறைகள், இது எல்லாமே அந்த எண்ணம் வலிமையாகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். எல்லா மதங்களும் போதிப்பது ஒரே விஷயத்தை தான், நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்தது ஒருத்தர் வந்து இருக்காருங்க, ரெண்டு விதைகளை வாங்கி விதைக்கிறார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேம்பு விதை, இன்னொன்னு ஃபர்ன் ட்ரீக்கு உண்டான விதை. ரெண்டு விதையும் வாங்கி ரெண்டு அவருடைய ஃபார்ம்ல போடுறாரு. போட்டு அவர் ரெண்டையுமே நல்லா கேர் எடுத்துக்கிறார். அதுக்கு வேணுங்கிற தண்ணி, சூரிய வெளிச்சம், நல்ல பராமரிப்பு கொடுத்து ரெண்டையுமே நல்லா வளர்த்திட்டு வர்றாரு. வளர்த்தணுங்கிற எண்ணத்தில் எல்லாம் ரெடி பண்ணிட்டாருங்க. அப்போ கொஞ்சம் பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்காரு. மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருடங்கள் ஆக போறப்போ இந்த ஃபர்ன் விதையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா முளைச்சு அப்படியே பசுமையா ஒரு செடி வர ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கம் பாக்குறாரு பேம்பூல எந்த சலனம் இல்லாம போட்டபடி தேமையன்னு அப்படியே இருக்கு. ரெண்டையும் பாக்குறாரு. பாக்குறப்போ ரெண்டையும் ஒரே மாதிரிதானே பராமரிக்கிறோம், ஏன் இதுக்கு வந்து இன்னும் முளை வரல, ஏன் இதுக்கு இன்னும் செடி வரல அப்படின்னு பாக்குறாரு. பாக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது படிப்படியா வளர்ந்துகிட்டே இருக்குது. வளர்ந்து அந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப பசுமையா, ரொம்ப அழகா, ரொம்ப குளுமையா, பார்ப்பதற்கு ரொம்ப இனிமையான ஒரு காட்சியா தெரிய ஆரம்பிக்குது. அது அப்படியே ரொம்ப ரசிச்சு பாக்குறாரு. அதே மாதிரிக்கே இந்த மரங்களும் இந்த ஏரியாவும் அதே மாதிரிதான் ஆகணும் அப்படின்னு பாக்குறாரு. ஏன்னா காடுகளை ரெண்டுமே பிரமிப்பாகவும் அழகாகவும் ஊட்டுவது இந்த ரெண்டு மரங்களுமே.
அதனால அவர் ஆசையில இதுவும் அதே மாதிரி வரும் அப்படின்னு அந்த எண்ணத்தோட அதை ஆசையா பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா 2 வருடம் ஆகுது, 3 வருடம் ஆகுது. வருடம் பாத்தீங்கன்னா அந்த மரம் நல்ல பெரிய மரமாயி நல்ல ஒரு அழகான சூழ்நிலையும் பசுமையும் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. அவருக்கு வருமானத்தையும் ஈட்டி கொடுக்குது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விதையிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை, போட்ட இடத்தில் அப்படியேதான் இருக்கு. இவர் ஆனா மனம் தளரல. கண்டிப்பா ஏதோ ஒரு தருணத்தில் அது கண்டிப்பா முளைச்சு வரும் அப்படின்னு ரெண்டையுமே பராமரிக்கிறார். அதுக்குண்டான மாற்று செயல்பாடுகள் அவர் செய்யவே இல்லைங்க. அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் ஒரு அதிசயத்தை பாக்குறாரு. 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவர் ஆதங்கமா பாத்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், சின்ன அந்த விதையில இருந்து மேல வந்து பூமியிலிருந்து முட்டி மோதி துளிர் விடுவதை பாக்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா 5 வருஷம் காத்திருக்கு இல்லைங்களா, அவ்வளவு ஒரு சந்தோஷமா அதை பாக்குறாரு. அது பாத்தீங்கன்னா 1 வருட காலத்துல 100 அடி வளர்றதை பார்த்து பிரமிப்பாரு. ஒரே வருஷத்தில் 100 அடி. அப்ப அவர் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறார். இந்த 5 வருடம் அது நிலப்பரப்பில் தன் வேரை அகண்டு அகண்டு ஆழ பரப்பிட்டேதான் போயிருக்குது. அது சும்மா இல்ல உள்ள அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறார். இதே மாதிரிதாங்க வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போறோம், ஒரு லட்சியத்தை நோக்கி போறோம் அப்படிங்கிறப்போ கால தாமதம் ஏற்படலாம். அதற்கு சில காரணங்கள் இருக்கும். ஆனா நம்ம காரணத்தை ரொம்ப யோசிச்சுட்டு அதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு சந்தேகப்பட்டு இருப்பதை விட நம்மளுடைய நோக்கம் எதுவோ அதுக்குண்டான வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தன்னம்பிக்கையும் அதிகமாகும். விடாமுயற்சியோட போயிட்டேதான் இருக்கணும். காலம் நேரம் வரும்போது நமக்கும் அந்த நாள் சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு விடியல்னு ஒண்ணு இருக்கு. அப்போ நீங்க உங்களை ஆற்றலை பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் வர்றப்ப அழகா பயன்படுத்திக்கலாம். ஆனா எனக்கு வரவே இல்லை, நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு டைம்ங்கிறது ஒரு பீரியட்ல வரும். அப்ப நம்மளோட ஆற்றலோட பொட்டன்ஷியலோட நிக்கணும். அதனாலதான் எந்த இடத்துலயுமே நெவர் கிவ் அப். ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, இந்த வாழ்க்கையில எனக்கு இது வேணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நெவர் எவர் கிவ் அப் ஆன் வாட் யூ லவ் அண்ட் வாட் யூ விஷ். எந்த காரணத்தை கொண்டு அதை விட்டு கொடுக்காதீங்க, யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட் கம்ப்ளீட்லி. என்ன வேணும்னு முடிவு எடுக்கிற வரைக்கும் தான். எடுத்துட்டீங்க இது ஆகணும் அப்படின்னா காலம் சூழ்நிலை எல்லாம் அசஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நோக்கிதான் உங்களோட எண்ணங்கள் இருக்கணும். டைவர்ஷன் நிறைய வரலாங்க, சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கலாம். இப்ப மேம் சொன்னாங்க பாத்தீங்களா, சோசியல் மீடியா இன்னைக்கு வந்து பெரிய டைவர்ஷன். பட் சேலஞ்ச் பண்ணுங்க, சேலஞ்ச் பண்ணுங்க. அது வந்து உங்களை சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு வேணுங்கிறப்போ ஒரு லெஷர் டைமுக்கு அது ஒரு டைம் பாஸ்க்கா மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். மத்த டைம் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையை நோக்கின பயணம், நம்மளோட லட்சியங்கள் என்ன, நம்ம எதை ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்க போயிட்டே இருக்கிறப்போ கட்டாயமா ஒரு நாள் இந்த பேம்பு ட்ரீ ஒரு ஷூட்டை பச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்களும் மேலோங்கி வளர்வீர்கள். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, இன்னையில இருந்தே நம்மளோட கனவுகளை ஒரு பெரிய படக்காட்சியா அழகா பார்க்க ஆரம்பிங்க, ரசிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு தருணத்தையும் இனிமையா வாழ ஆரம்பிங்க. நம்மளோட வாழ்க்கையை நம்மளை விட அழகா இப்படி யாராலும் வாழ முடியும்? ஒவ்வொரு தருணத்தையும் கனவு கண்டு கண்டு நீங்க வாழும்போது ஒரு நாள் உங்களுக்கு வர்றப்போ அழகா நீங்க அதை அமல்படுத்த முடியும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது யாரோடைய வெற்றியுமே ஒரு நாள் சில நாள்களில் ஏற்பட்டது இல்லைங்க. பல நாள் இந்த பேம்பு மரமாட்ட அடியில வந்து வேர்களை வந்து பரப்பிட்டே இருந்திருக்கும். காலம் நேரம் வர்றப்ப என்ன ஆகுதுங்க, முட்டி மோதி முளைச்சு வெளியில வந்துருக்கும். அதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே. நம்மளும் அதையே பாடமாக எடுப்போம். எந்த இடத்துலயுமே மனம் துவளக்கூடாது. எல்லா இடத்துலயுமே திரும்ப திரும்ப நீங்க போராட்டம் வாழ்க்கை போராடணும் அதெல்லாம் நீங்க மைண்ட்லயே வைக்காதீங்க. இன்னைக்கு தேவை பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஸ்மார்ட் ஒர்க். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை கன்சிஸ்டன்டா செய்றீங்களா, தொடர்ந்து செய்றீங்களா, இவ்வளவுதாங்க மேட்ரு. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட். ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு விஷயத்த 10 நாள் பண்ணீங்க அப்படின்னா அது ரொட்டீன் ஆயிருங்க. அதுக்கு மேல அதுக்கு பேர் ஹார்ட் ஒர்க்கே கிடையாது. எது ரொம்ப சிரத்தி எடுத்து கஷ்டப்பட்டு செய்யறோமோ அது மட்டும்தான் ஹார்ட் ஒர்க். அது ஆரம்ப நிலைகள். அது நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாவே ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் அ ரொட்டீன். அந்த கன்சிஸ்டன்டான ஒர்க்கை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா யூ வில் பி அ மாஸ்டர் பீஸ். அதுல ஒரு யூனிக் பர்சனாலிட்டியா வருவீங்க. எல்லா விஷயங்களையும் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க, ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஒண்ணுல கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுடைய இதுதான்.
சோ இதுல எந்த டீவியேஷனும் இருக்காதீங்க. நெவர் கிவ் அப் ஆன் எனிதிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஏதோ ஒண்ணு நமக்கு டாமினண்டா இருக்கும். இது சின்ன ஆக்டிவிட்டி மூலமா பாத்தீங்கன்னா ரெண்டு பிரெயினையுமே என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆக்டிவிட்டி நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணலாங்களா? வீடியோ ஆன் பண்ணலாங்களா? சின்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம். கேன் யூ ஆல் ப்ளீஸ் ஆன் த வீடியோ ப்ளீஸ்? Can you please on the video? Okay, சின்ன ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் உண்டான ஆக்டிவிட்டி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். This is 1 2 3 1 2 3, then again opposite side 1 2 3. Shall we start? Padmini ma'am, shall we? 1 2 3. ஏன்னா வேற வழி இல்லைங்க மேம், வேற யாரும் வீடியோ ஓபன் பண்ணல. சோ நான் உங்களை வச்சு தான் ட்ரெயின் பண்ணி ஆகணும். ஐ எம் ஹெல்ப்லெஸ், so help me better. Okay, let us do with it. Let us start. 1 2 3. Opposite 1 2 3 1 2 3. And let us start with the right. 1 2 3. Okay, let us start again. First நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாங்க, one second. Okay, first 1 2, again 1 2, then 3. Start 1 2 3. இப்ப simultaneous செஞ்சிரலாங்க. 1 next 2 3 1 2 3 1 2 3 1 2 3. just இந்த ஆக்டிவிட்டி ரெகுலரா ட்ரை பண்ணி பாருங்க. குவைட் இன்ட்ரெஸ்டிங். நல்லா நமக்கு ரெண்டு பிரெயின்ஸும் பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் ஆகிறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் பண்றப்போ நமக்கு பொதுவாவே பாத்தீங்கன்னா எய்தர் நம்மளுடைய வலது மூளையின் ஆதிக்கத்தில் இருக்கும், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இடது மூளையோட ஆதிக்கத்தில் இருக்கும். இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் அப்புறம் பிரீத்திங் பிராக்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமால ரொம்ப முக்கியமானது பஸ்திரிகா கபாலபதி. இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி, இந்த ரெண்டு பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சப்பா மௌனம் கலைகிறது மறுபடியும். இப்போ ஒரு பார்ட்டிசிபென்ட், தேங்க்யூ சங்கீதா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா ஆக்டிவேட் ஆகும். சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் மூலமாவும் பண்ணலாம், நம்ம பிராணாயாம பயிற்சி மூலமாவும் இதை பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க கொஞ்சம் நல்லா இன்வால்வ் ஆக ஆக பாத்தீங்கன்னா நம்மளுக்கே நல்ல ஷூட் திங்கிங், இந்த சேஞ்சஸ் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்தது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சப்கான்சியஸ் மைண்ட் எவ்வளவு முக்கியமாங்கிறது. நம்மளோட மனம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில சொல்றது, ஆன்மீக ரீதியா சொல்ற மேல்மனம் நடுமனம் ஆழ்மனம் இருக்குது. நம்மளோட அன்றாட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரெகுலரா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதுல பதியும்னா நம்ம சாப்பிடுறது, டிரைவ் பண்ணிட்டு போறது, நம்ம ரெகுலர் ஒர்க் குக்கிங் பண்றது, ஆபீஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆபீஸ் போறது எல்லாமே ரெகுலரா வந்து எதுல இருக்கும் அப்படின்னா மேல் மனதில் பதிஞ்சிருக்குங்க. நடுமனத்துல எதெல்லாம் பதிஞ்சிருக்கும் அப்படின்னா நம்ம ரெகுலரா பண்ற விஷயங்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்சஸ். எதர் இட் இஸ் குட் ஆர் பேட், எப்படி இருந்தது, நியூட்ரலா இருந்ததா, பெயின்ஃபுல்லா இருந்ததா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நடுமனதுல வந்து பதிய ஆரம்பிக்கும். சோ இது ரெண்டுலயும் இருக்கக்கூடியதுதான் ஃபில்டர் ஆகி என்ன ஆகுதுங்க, நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ரிப்பீட்டடா நடக்கக்கூடிய விஷயங்கள், திரும்ப 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 நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஆழ்மனதுல வந்து பதிய ஆரம்பிக்குது. சோ இப்படி ஆழ்மனதுல பதிய ஆரம்பிக்கிறப்ப திரும்ப திரும்ப அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ஷனா வருது. சோ அதனாலதான் தாட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். ஒரு எண்ணத்தை நீங்க நினைக்கிறீங்க இது வேணும்னு பண்றப்போ, இல்ல இது வேண்டாம் அப்படிங்கிறப்போ அந்த தாட்டை நீங்க ரிமூவ் பண்ணிடணும். இல்ல வேணும், இது என்னோட லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபர்மா ரிப்பீட்டடா உங்களோட தாட்ஸ் போடுங்க. தாட்ஸ் திரும்ப 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 போடுறப்ப என்ன ஆகும்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நல்லா பதிய ஆரம்பிச்சிருங்க. சில டைம்ல இல்ல அப்படின்னா கூட இருக்கிற பிம்பம் ஏற்படும். நம்ம நிறைய இடத்துல நம்ம அந்த மாதிரி நினைச்சிருப்போம்.
சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன போடுறோமோ அதோடைய பிம்பம் தான், பிரதிபலிப்பு தான் நாம். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேங்க. ஒருத்தர் வந்து கழுதை ஒரு 5-6 கழுதை வச்சிருக்காரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பக்கத்து கிராமத்துல எல்லாம் போய் துணி வாங்கி நல்லா அயன் பண்ணி திரும்ப பேக் பண்ணி அந்த 5 கழுதை மேல வச்சுட்டு பக்கத்து கிராமத்துல போய் கொடுத்துட்டு வருவார். இது அவர் அன்றாட செய்யக்கூடிய ஒரு வேலை. அதே மாதிரி ரெகுலரா பண்றப்ப என்ன பண்றாருங்க, அந்த 5 கழுதைகளையும் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப வர்றாரு. திரும்ப வர்றப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே அவரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார். வர்றப்போ ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறது அவரோட பழக்கம். ஏன்னா கிராமத்துல இருந்து 5 கழுதையும் கூட்டிட்டு ரொம்ப தூரம் நடக்கணும் இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி அந்த மரத்துக்கிட்ட வந்து கட்டி போட பாக்குறப்பதான் அவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறார். இருப்பது 5 கழுதை, இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கயிறு 4 கயிறு தான் இருக்குது. ஒரு கயிறு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டார். அப்ப இந்த 4 கயிறுலையும் கழுதையை கட்டிடுறாரு. கட்டிட்டு இந்த கழுதையை வந்து பக்கத்திலேயே நிக்க வச்சுட்டு என்ன பண்றாரு, படுக்க ட்ரை பண்றாரு. ஒரு கொஞ்ச நேரம் படுக்கலாம், ரொம்ப அசதியா இருக்குதுன்னு படுக்கிறாரு. படுத்து உடம்பு ரொம்ப அசதியா இருக்குது. ஆனாலும் அவருக்கு வந்து ஃபுல்லா தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன ஒரு பயம், இந்த கழுதை எங்கேயாவது ஓடி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயம். திரும்ப எந்திரிச்சு பாக்குறாரு. அந்த கழுதை எங்கேயே போகல, அதே இடத்துலதான் இருந்தது. திரும்ப படுக்கிறார். இருந்தாலும் மனசுல மறுபடியும் குழப்பம். ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டோம்னா அது எங்காவது போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி பிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். திரும்ப அப்புறம் என்ன பண்றாருங்க, கொஞ்சம் எந்திரிச்சு சரி ரெஸ்ட்லெஸ்ஸா எந்திரிக்கிறாரு. இதை ஒரு வழிபோக்கன் பார்த்துட்டே இருக்க. பார்த்துட்டு இருக்கிறப்ப என்னாச்சுங்கன்னு கேட்கிறார். நடந்தது சொல்றாரு, எனக்கு கட்டுறதுக்கு கயிறு இல்லை அப்படின்னு. நீங்க எப்பவுமே இந்த பழக்கம் வச்சிருக்கிறீங்களா, திரும்ப இந்த கிராமத்து வழியா போறப்போ இந்த மரத்தில் கட்டி நீங்க ஓய்வெடுப்பதுன்னு கேட்கிறாரு. ஆமா, இது என்னோட அன்றாட பழக்கம் தான் அப்படின்னு. அப்ப நீங்க ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம். அந்த கழுதையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு செய்கை காமிச்சு கழுத்துல கட்டி மரத்துல கட்டுற மாதிரி செய்கை காமிங்க போதும். அதுக்கு மனசுல வந்து என்ன ஆயிருக்கும்னா பதிஞ்சிருக்கும். நமக்கு வந்து என்ன பண்ணிட்டார் ஓனர், கட்டி வச்சுட்டாரு. இவர் தூங்குவாரு. தூங்கி முடிச்சோடனே கட்ட அவிழ்த்து நம்மளை கூட்டிட்டு போவார். இது வந்து அவரோட ஆழ் மனதுல பதிஞ்சிருக்கும். நீங்க கவலைய வேண்டாம், இந்த டெக்னிக் அப்ளை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ளை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, கைத்துல கட்டுறாரு. திரும்ப அதே மாதிரி மரத்தில் கைத்தல் கட்டுறாரு. கட்டிட்டு படுக்கிறாரு. கழுதை எங்கேயுமே நகரல. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இவருக்கு. ஒரு 10-15 நிமிஷம் தூங்குறாரு நிம்மதியா. தூங்குனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு பாக்குறாரு. கழுதை நின்ன இடத்தில் அப்படியேதான் நின்றுட்டு இருக்குதுங்க. அப்புறம் அவர் எந்திரிச்சு போய் கழுதை கழுத்தில் இருக்கிறத கழட்டிட்டு, கழட்டுற மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு மரத்தில் இருக்கிறதையும் கழட்டிட்டு மத்த 4 கழுதைகளையும் கழட்டுறாரு. கழட்டுறதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் அவருக்கு நிறைய புரிய ஆரம்பிக்குது. நம்ம ஆழ்மனதில் என்ன பதிய வைக்கிறோமோ, ஒரு கயிறே இல்லாம ஒரு இடத்துல கட்டுப்பட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா கழுதைக்கு மட்டும் இந்த நிலை கிடையாது. எல்லா மனிதர்களுமே ஆழ் மனதுல என்ன போட்டு வச்சிருக்கிறோமோ அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ ஒவ்வொரு விஷயமுமே கோர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரிதான் ஆழ்ந்த மனசுல ஒண்ணு போட்டுட்டீங்க அப்படின்னா சில இடத்துல தடைகள் வருது அப்படின்னா அழகா கிரியேட்டிவிட்டியா நிறைய ஒர்க் வருங்க. அது ஒரு சின்ன கிரியேட்டிவிட்டியான நான் கேட்ட சம்பவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பலூன் வியாபாரி பீச்சுக்கு வந்து சனி ஞாயிறு ஆனா போறது அவருடைய இயல்பு. போனார் பாத்தீங்கன்னா நல்ல கலெக்ஷன் ஆகும் அவருக்கு சாட்டர்டே சண்டே. ஏன்னா குழந்தைகள் எல்லாம் விளையாட வருவாங்க. கலர் கலர் பலூன்ஸ் வச்சாரு. சோ நல்ல சேல்ஸ் ஆகும். இதுதான் பாத்தீங்கன்னா எப்பவும் ரெகுலரா அவரோட லைஃப்ல இருக்கிற ரொட்டீன். அந்த அன்னைக்கு சனி ஞாயிறு போறாரு. சனி ஞாயிறு போறப்ப பாத்தீங்கன்னா பொருள் நல்லாதான் இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, இவரை நோக்கி யாருமே வரல. இவருக்கு வந்து பிசினஸ் நடக்கவே இல்லை. வியாபாரம் நடக்கவே இல்லை. ஆனா அவரோட ஆள் மனதில் என்ன நினைக்கிறாரு, நம்ம சனி ஞாயிற்றுக்கிழமையானா இந்த அளவு நம்ம பண்ணிருக்கோம், இவ்வளவு